ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மாடித்தோட்டம் வீடியோ பார்க்கலாம். மாடித்தோட்டத்தில் இருக்கிற லெமன் செடி தான் இது. க்ரோ பேக்கில் தான் வச்சு வளர்த்துட்ருக்கேன். இதை வச்சு ஒரு 5 வருஷம் ஆகுது. நல்லாவே வந்து பிஞ்சு வச்சுருக்கு. வீட்டுக்கு தேவையான அளவுக்கு லெமன் வந்து எனக்கு கிடச்சிடுது. பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்குன்னு. இன்னும் முத்தி வரல. இதுக்கு வந்து நான் உரமாக கொடுக்குறது வந்து முட்டை ஓடு, வெங்காயத்தோல், வாழைப்பழத்தோல் இது மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். வேறு எந்த உரமும் போடுறதில்ல. வீட்டுக்கு தேவையான அளவுக்கு லெமன் வந்து நல்லாவே கிடச்சிடுது. இது பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குன்னு. பேக்கில் வச்சுருந்தாலும் க்ரோ பேக்கில் வச்சுருந்தாலுமே நல்லா பெருசாக படர்ந்து வளர்ந்து காய் காய்ச்சிட்ருக்கு. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த செடிக்கு வந்து நான் 2 வேளையுமே தண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா மாடியில் வந்து கொஞ்சமான மண்ணில் இருக்கிறதுனால கண்டிப்பாக 2 வேளை தண்ணி கொடுக்கறது நல்லது. அடுத்தது வந்து இது பொன்னாங்கண்ணி கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து ஊருக்கு போகும்போது ஒரு சின்ன கட்டிங் தான் எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுருந்தேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது பார்த்தா 2 தொட்டியில் வச்சுருந்தேன். நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே வளர்ந்து வருது. இது வந்து பொரியல் பண்ணாலும் சரி, பருப்பு போட்டு கடைஞ்சி குழம்பு பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி, பூச்சி வராது, நல்லா படர்ந்து வரும். அடுத்தது பிரண்டை 3 தொட்டியில் வச்சுருக்கேன். பிரண்டை தொக்கு வீடியோ நம்ம சேனல்லேயே இருக்குது, போய் பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். இது வந்து 3 தொட்டியில் வச்சுருக்கேன். வீட்டுக்கு தேவையான பிரண்டை வந்து நல்லாவே கிடச்சிடுது. நல்லா சூப்பராக வளரும் பிரண்டை செடி. ஒரு 15 days ஒன்ஸ் வந்து நான் வந்து நுனி பிரண்டையாகவே நல்லா கிள்ளி எடுத்துப்பேன். அப்போ திருப்பி கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுத்தாலே போதும், நல்லா துளுத்து வந்து வளர்ந்துடும். புதினா செடி இப்போ தான் வச்சுருக்கேன். நம்ம வாங்கிட்டு வந்த புதினா கட்டில் இருக்க அந்த ஸ்டெம்மை மட்டும் சொறி வச்சாலே போதும், சூப்பராக வந்துடும். இது வந்து ஓமவல்லி செடி. ஓமவல்லி செடியில் இது கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். கோல்டு டைம்லலாம் வந்து கஷாயம் வைக்கிறதுக்கோ அப்படியே பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாம், அப்படியேவும் சாப்பிட்லாம். நித்திய கல்யாணி செடி காட்டினது. இது வந்து துத்தி செடி. இது சும்மா தானாகவே தொட்டியில் முளைச்சிருக்கு. சரி இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன். இது வந்து ரணக்கல்லின்னு சொல்லுவாங்க. அந்த கிட்னி ஸ்டோன் இருக்கவங்கலாம் டெய்லி ஒரு இலை சாப்பிட சொல்லுவாங்க, அந்த செடி அது. இது வந்து செம்பருத்தி பூவு, நித்திய கல்யாணி, எல்லாமே ஒரே தொட்டிலே வச்சுருக்கேன். இது வந்து முடக்கத்தான் செடி. துத்தி செடி, கருவேப்பிலை செடி, முடக்கத்தான் செடி எல்லாத்தையுமே ஒரே முடக்கத்தான் வந்து அந்த விதையை எடுத்து அப்படியே எல்லா தொட்டிலையுமே நான் தூவி விட்டுருவேன். இது வந்து கால் வலி உள்ளவங்களாம் வீக்லி ஒன்ஸ் வந்து தோசையில் போட்டு நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது கால் வலிக்கு. இது கருவேப்பிலை செடி. கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த கருவேப்பிலை செடி, ஓமவல்லி, துளசி இது எல்லாமே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வளர்க்கணும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. இது வந்து கீழாநெல்லி. இதுதான் அம்மான் பச்சரிசி செடி. கீழாநெல்லி செடி வந்து இது கீழாநெல்லி செடி மஞ்சக்காமாலைக்கெலாம் ரொம்ப நல்லது. மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கலாம். இது வந்து பன்னீர் ரோஸ் செடி. இப்போ பூ இப்போல்லாம் மொட்டு வச்சிட்ருக்கு, பூ வரல இன்னும். இது அம்மான் பச்சரிசி செடி. இது பவழமல்லி. ரொம்ப அழகாக இருக்கும் பவழமல்லி பூ, சாமிக்கு போடலாம். இது மணத்தக்காளி கீரை செடி. எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு பாருங்கள், சூப்பராக வரும் மணத்தக்காளி கீரை. இந்த பழத்தை எடுத்து புழிஞ்சி தண்ணியில் கலந்து அப்படி ஊற்றிட்டோம்னாலே சூப்பராக முளைச்சிடும். இதுக்கெலாம் வந்து மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது, ஈஸியாக வளரக்கூடிய செடிங்க இது எல்லாமே. நான் வச்சுருக்கிறது எல்லாமே. இது கீழநெல்லி செடி எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு பாருங்கள். அது விதை வந்து எல்லா தொட்டிலையும் தானாகவே முளைச்சிடும். இது வந்து மருதாணி செடி. ஒரு சின்ன செடி தான் வாங்கி வச்சேன். வீக்லி ஒன்ஸ் வந்து மருதாணி எனக்கு தேவையான அளவுக்கு கிடச்சிடுது. இது டிசம்பர் பூச்செடி. குண்டு மல்லி செடியும் ஜாதி மல்லி செடியும் நான் ஒரே பேக்லேயே வச்சுருக்கேன். இது ரோஸ்மெரி. எண்ணெயில் அந்த இலையை காய வச்சு எண்ணெயில் போட்டு வெயிலில் வச்சு நம்ம கொஞ்சம் 10 நாள் வச்சு தளவுனா நல்ல முடி வளரும். இது வந்து துளசியிலே கருந்துளசி, ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. இது வந்து நார்மல் துளசி. இது இதுலேயும் முடக்கத்தான் செடி வளர்ந்துருக்கு பாருங்கள். மோஸ்ட்லி எல்லா தொட்டிலையுமே தானாக விதை விழுந்து முளைச்சிட்டே இருக்கும். அந்த விதையை எடுத்து நான் அப்படியே தூவி விட்டுருவோம் மழை நாளில். இது வந்து ஒரு வேப்பங்கன்று வந்து ஒன்று தொட்டியில் வச்சுருக்கோம். நம்மளுக்கு வந்து பல்லு விளக்கிறதுக்கும் சரி, சாமி படைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு செடி இருக்கட்டும் வீட்டில் அப்படின்னு சொல்லி தொட்டிலேயே வச்சு தான் வளர்த்துட்ருக்கோம். இது வந்து அரளிப்பூ செடி. ஜாதி மல்லி வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும், சாமிக்கு வைக்கிறதுக்கு நல்லாவே பூ கிடைக்கிது. இது
கண்டிப்பாக ஜாதி மல்லி செடியெலாம் வீட்டில் வாங்கி வைங்க. ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியுது. நிறைய பூவும் கொடுக்கும். இது வந்து கலர் ஜாதின்னு சொல்லுவாங்க. இன்னும் பூ வரல. இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடி, இந்த பூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து லெமன் கிராஸு. டீயில் போட்டு குடிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.